வணக்கம் சார், ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சார் பஸ் பாருங்க. இன்னைக்கு பாருங்க அட்டகாசமான புதன்கிழமை பாருங்க. காலையில் பார்த்தீங்கன்னா 7:40 டைம் கரெக்டாக. காலையில் வந்தார் அண்ணன். வெடிகாலம் நேற்று வந்தார், ஒரு அட்வான்ஸ் பண்ணிட்டு போனார். காலையில் வெடிகாலம் வந்து 4 மணி வந்துட்டார். வர முடியாது, சூழ்நிலையாச்சு. சீக்கிரம் வந்து அண்ணன் இந்த ஷிஃப்ட்டை டிஸ் எடுத்துட்டாரு. செம்மையான வண்டி சார். வண்டி உண்மையிலேயே நல்ல வண்டி சார். ஓட்டி 2 நாளாக ஓட்டி பார்த்துட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு இப்போ தான் அந்த வண்டி அவ்வளோ அருமையாக இருக்குது. அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பழனி பக்கத்தில் ஒட்டஞ்சத்திரம் அங்கே வந்தார். நல்லா தங்கமான குணம் உண்மையிலே. நேற்று வந்து ஒரு 13 வண்டி விற்றேன். அண்ணன் மொதல் அட்வான்ஸ் பண்ணிட்டு போனார். நிறைய வண்டி விற்றுச்சு. அண்ணன் கயிறாச்சு, நல்ல கயிறாச்சு. அதாவது பல லட்சங்களை சம்பாதிச்சு பல கோடிகளோடு சம்பாதிச்சார். இன்னைக்கு ஒன்றுமே இல்லைண்ணா அப்படின்றாப்புல. எல்லாம் மொத்தம் இதாகிட்டு இன்றைக்கி ஒரு படிப்படியாக உயர்ந்து வந்துட்டேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக கேட்க சொல்ல இன்னும் மனசார வாத்துங்க ஒரு அண்ணனை. சொல்லு, எங்கே வர சொல்லுங்க அண்ணா. நான் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரங்கண்ணா. அண்ணங்கிட்ட வந்தேன்னா திருப்தியாக வண்டி எடுத்து கொடுத்தாருன்னா, நல்லா திருப்தியாக வண்டி எடுத்து கொடுத்தாருண்ணா. நினச்சதை எதிர்பார்த்து வந்ததை விட நல்லாவே இருந்துச்சு. அதை விட நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருந்துச்சுண்ணா. எல்லாமே கரண்ட்டில் இருக்குண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருந்துச்சுண்ணா. நான் 630 வரும்ண்ணா. எத்தனை மணி கிளம்புறீங்க? நான் அங்கே கிளம்புறப்போ 7 மணி இருக்குண்ணா. 7 ஆமாம், நைட்டு ட்ரெயின் இருக்குண்ணா. 6 மணி ட்ரெயின் வெடிகால் வந்துட்டீங்க. ஆமாம். என்னென்ன ஒர்க் பண்ணிட்டீங்க நீங்கள்? நான் காய்கறி வியாபாரம். காய்கறி எல்லாரும் மார்க்கெட்டு எல்லாம் பண்ணிங்களா? ஒட்டஞ்சத்திரத்தில் எல்லாரும் ஹோல்சேல் பேர் பண்ணிங்களா? ஹோல்சேல்ண்ணா. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் எங்களை மாதிரி ஹோல்சேல் கொடுப்பீங்க ஜனங்களுக்கு? எல்லாத்துக்கும் ஹோல்சேல் தான். லோ பட்ஜெட்டில் கொடுப்பீங்க? கொடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மள மாரி ஒரு வியாபாரம் பண்ணிட்டார் அவர். காய்கறி வியாபாரம் தான். நல்லா இருக்கணும் உண்மையிலே. எண்ணம் போல் வாழ்க்கை. ரொம்ப தங்கமான மனசு. நம்ம உண்மையிலே சொன்னால் இந்த பழனி, ஈரோடு, கன்னியாகுமரி பார்த்தினாக்கா, அதே மாதிரி பார்த்தினாக்கா இந்த பக்கம் திருச்செங்கோடு, மதுரை, இந்த பக்கம்லாம் ரொம்ப தங்கமான இருக்கணும். ஆனால் அந்த அண்ணேன்ற வார்த்தை அருமையான வார்த்தை. உண்மையிலே நல்லா இருக்கணும். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். கஸ்டமர் பார்த்தினாக்கா இவர் 2 ரூபா 2.25 ரூபா சொன்னாங்க. வாங்க முன்ன பேசி தரேன்னாரு. பேசி சந்தோஷம் கொடுத்துட்டு பாருங்கள். அப்படியே உள்ள இன்ட்ரி காட்டுறப்பா. அருமையான வண்டி பாருங்கள். சரியான ஷிஃப்ட் டிசைன் சார். ₹1 கேட்டார், அப்புறம் 1.30 கேட்டார், அப்புறம் 1.60 கேட்டார். சரி, நல்லா இருக்கணும் உண்மையிலே சொல்லிட்டு ஏன்னா பேசி எடுத்து கொடுத்த மாதிரி முன்ன பின்ன நல்லா இருக்கணுங்க. இந்த மனசில் யாருக்கும் வராது. ஒரு ஆசை, கஷ்டப்பட்டு வீடு கட்டுவாங்க. ஆனால் கார் வேணும் கனவோடு வரவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மனசோடு எடுத்து போகணுங்க. எல்லாருக்குமே அவ்வளோதாங்க. நான் கட்டால் கூட மற்ற நல்லா நினைக்கிற ஆள் நான். எண்ணம் போல் வாழ்க்கை. ஒரு வீட்டில் கண்டிப்பாக கார் இருக்கணுங்க. ஒரு 5-40 இருக்கணும். எல்லாத்துக்கும் போங்க, நல்லாயிருக்கும். ஓகேவா? பாருங்கள், ஒட்டஞ்சத்திரம் போது பாருங்கள். அருமையான வண்டி, சூப்பர் வண்டி சார். அங்கிள் ஆண்டி, கூண்டுலேருந்து ஒரு புறா பறந்துச்சு. இன்னும் எத்தனை பேர் எத்தனை புறாவை பறக்க விட போகிறீங்க கமெண்டில் சொல்கிறேங்க, மறக்காத. நன்றி, வணக்கம். வணக்கம் சார், ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள். அட்டகாசமாக பாருங்கள். கெட்ஸு போட்டிருந்தேன் ஷாப் வீடியோவில். கெட்ஸு சேல்ஸ் ஆகிடுச்சு. அண்ணன் பார்த்தீங்கன்னா சென்னை திருக்கோகுன்றோம்னா, அங்கேருந்து வந்து செங்கல்பட்டு போகட்டும், அங்கேருந்து வந்து பாருங்கள். வண்டி பார்த்தாரு, பேசி எடுத்துட்டாரு பாருங்கள். சொல்லு, எங்கே வர சொல்லுங்க. நான் திருக்கோழிக்குன்றத்துலேருந்து வருகிறேன். செங்கல்பட்டு பக்கத்தில் திருக்கோழிக்குன்றம் கல்பாக்கம் போகிற லைனில் நான் ஒரு ஓய்வு பெற்ற கண்டக்டர். நல்லா அந்த அருமையாக அண்ணன் வந்து நல்லா பேசுகிறாரு, நல்ல பண்பாகிறாரு. நம்ம இதுக்கு திருப்திகரமாக நல்லா கார் நல்லா வேலைக்கு எனக்கு முடிச்சு கொடுத்தாரு. நல்ல சிறப்பான கார் கொடுத்தாரு அவர். ரொம்ப நல்லா ஓட்டி காமிச்சாருங்க. நல்லா சூப்பராக கையை விட்டே வண்டியை நல்லா ஃப்ரீயாக ஓட்டிக்கிட அருமையாக இருக்குது. நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல அருமையான இது. யார் வேணால் வாங்குறவங்க வந்து எளிமையான குறைந்த விலையில் இவ்வளோ அருமையான கார் எங்கேயுமே கிடைக்காது. நானும் 10 இடம் பார்த்துட்டேன். எங்கேயுமே இவ்வளோ குறைந்த பட்சத்தில் இது மாதிரி கார் எங்கேயுமே கிடையாது. எல்லோரும் வந்து திரும்பி அவர் சந்தோஷமாக வாங்கினேன். சரி, திருச்செந்தூர் முருகன் கார் சர்வீஸ், ராணிப்பேட்டை பைபாஸ் வந்து கரெக்டாக லோ பட்ஜெட் சரவணன் சூப்பர். அவர் எப்பவும் முருகன் ஆசீர்வாதம் அவருக்கு எப்பவுமே சிறப்பாக இருக்கட்டும். நல்ல தங்கமாக எந்த இது இல்லாமல் அவர் சிறப்பான முறையில் பயணி வர்றவங்கக்கிட்ட நல்ல அணுகுமுறை நல்லா இருக்குது. நல்லா சிறப்பாகவும் செய்கிறாரு. நல்லா நம்பி வாங்கிட்டு போகலாம் அவர்கிட்ட கார். எந்த பிரச்சனை நம்பி வாங்கி போகலாம். வாழ்க வளமுடன். சூப்பர் பாருங்க. உண்மையிலே தங்கமான மனசு. உண்மையாக சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மா பிள்ளை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் அப்பா
பிள்ளைங்க வந்து 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறாரு. இவர் ஒண்டியாக அவங்க மனைவிக்கோசம் அவங்க உடம்பு சரியில்லை சொல்லிட்டு இட்டு வராரு. இந்த மனசு யாருக்கும் வராது. அதனால் கூட இந்த அப்பா பிள்ளைங்களாம் நல்லா கவனிச்சிங்க, நல்லா பார்த்துங்க அப்பா அம்மாவை. அதில் ஒரு உதாரணம். நான் இவரை பற்றி நான் பல வீடியோ சொல்கிறேன். நல்லா இருக்கணும், மேலே வளரணும். சூப்பரான வண்டி. உள்ள இன்ட்ரி காட்டுப்பா. உண்மையிலே வண்டி சரியான வண்டிங்க. நல்லா ஓட்டி பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு வண்டி. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே வண்டியில். நான் காற்று 35 புஷ். மனசார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்க. அட்டகாசமாக பாருங்கள். சாண்ட்ரோ சூப்பராக நீ திங்காமல் சேல்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு வந்தவாசிலேருந்து வந்திருக்காரு. இதில் ஒன்று ஹைலைட்டை பார்த்தீங்கன்னா காலையில் வர சொல்ல ஒரு 5-6 பேர் வந்தாங்க. ஒருத்தர் ஈரோடு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா கோபிச்செட்டிப்பாளையம் எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த வண்டிக்கெலாம். எல்லாம் என்ன வேணா ஒரு ஹைலைட்டு எல்லாம் ஒரு 5 ரூபாய் டிஃபரன்ஸ் விட்டு போட்டாங்க. இவர் 5 ரூபா தூக்கிட்டார் வண்டியை. 1 hour 1.25 சொன்னாங்க. அண்ணன் எத்தனை 1 ரூபா பட்ஜெட் 1.10 வந்தார். முன்ன பெண்ணா பேசி எடுத்துட்டாரு பாருங்க. நல்லா இருக்கணும், மேலே வளரணும். அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் வேலை செய்கிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அம்மாவுக்கு உடம்பு டயலிஸ் பண்ணுறாரு. நல்ல மனுஷனா. அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கணும். சொல்லலாம் எங்கே தர சொல்லண்ணா நீ வந்தாச்சுண்ணா. வண்டி ஓட்டி பார்த்து எப்படி வண்டியை நல்லா இதுண்ணா. இப்போ என்ன பர்பஸ் எடுத்துட்டீங்கண்ணா நீங்கள்? ஹாஸ்பிட்டல் போகிறேன். எங்கே எடுத்து போகிறீங்க? சென்னைக்கு இல்லை மருத்துவர். சொல்லலாம் எங்கே தர சொல்லண்ணா. வந்தவசில் தானே வரோம், கூட தான் வேலை செய்கிறாப்புல. சரி சரி. அவங்க அம்மாவுக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கனால சரி வண்டி கேட்டுருந்தாப்புல. உங்கள் வீடியோ அடிக்கடி பார்ப்போம். எல்லாம் பண்ணுறீங்க. எல்லாம் வரலாமாண்ணா? எல்லாம் வரலாமா? எல்லாம் வரலாம். சொல்லலாம் எங்கே தர சொல்லலாம் நீ? வந்தவாசிலேருந்து வரோம். கேவிலிவான கிராமம். ஃப்ரெண்டுக்காக கார் வாங்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டான், வந்தோம். திருச்செந்தூர் முருகன் கோயில் வாங்கணும்னு சொல்லிட்டு சொன்னான். சரி எல்லாம் வரலாமா? வரலாம். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அதாவது வண்டி இருக்குதோ ஒரு 5-10 முன்ன பார்க்காதீங்க. ஒரு வண்டி பார்க்குறது ஒரு 10 இடத்துல 10ங்க, அதுக்கு ஒரு 1000 செலவு பண்ணுறது. நல்ல வண்டி எடுத்துன்னு போங்க, தப்பே இல்லை. சூப்பர் ரேட்டு. லட்டு FC 28 வரைக்கும் இன்சூரன்ஸு எல்லாமே அருமையான வண்டி. விட்றாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மனசார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்க. அட்டகாசமாக பாருங்கள். இன்றைக்கி திங்காமல் நிறைய வண்டி சேல்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 6-7 வண்டி அட்வான்ஸ் ஆகிடுது. இந்த ஷிஃப்ட் டீசல் நாளைக்கு அட்வான்ஸ் ஆகி நாளைக்கு போகுது. இந்த ஸ்கோடா பேப்பை போட்டிருந்தேன். உண்மையிலே நல்ல வண்டிலாம் நிறைய மிஸ் பண்ணுறாங்க. இந்த வண்டி தான் சேல்ஸ் ஆகிடுச்சு. இதுவும் போகுது வண்டி ஷிஃப்ட் டீசல். அதுமாரி வேணுன்ற வாங்க, நேரத்து வாங்க. அண்ணன் பார்த்தினாக்கா உத்தரமேரூர். உண்மையாக தங்கமான மனசு, தங்கமான குணம். வந்தாங்க. அவர் வேறு வண்டிக்கு வந்தார். நான் ஒரே வாட்ச் சொன்னேன், ஆனால் இந்த வண்டி எடுத்து நல்லாங்கண்ணா. சரி நீ சொன்ன கடைன்னு ஓட்டி கிட்டி கொடுத்து பார்க்கவே இல்லை. பந்த கட்டம் எடுத்துட்டாங்க வண்டி. சொல்லுங்கள் எங்கே தர சொல்லுங்கண்ணா. நான் என் பேர் செல்வராஜ். நாங்கள் உத்தரமூர்லேருந்து வரோம். அண்ணனை 2-3 வருஷமாக நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அண்ணன்கிட்ட எப்படியோ ஒரு வண்டி வாங்கணும் ரொம்ப நாளாக ஆர்வம். சரி இன்றைக்கி எப்படியோ போயிடணும்னு சொல்லிட்டு வந்தோம். ஈவினிங்காக தான் வந்தோம். வந்து வண்டி பார்த்தோம். வண்டி நல்லா இருக்குது. நாங்கள் பார்த்த வண்டி வேறு. ஆனால் அண்ணன் சொன்னார், பார்த்தா நல்லா இருக்குது வண்டி. ஆனால் பேப்பர் எவ்வளோ வரைக்கும் இந்த கரண்ட்? இது பேப்பரு 30 வரைக்கும் இருக்குது. 31 வரைக்கும் இருக்குது. அதனால் அண்ணன் நம்பி வண்டி எடுக்கலாம். நல்லா இருக்குது வண்டி. ஆமாம். எத்தனை மணி கிளம்புங்க எங்கேருந்து? நாங்கள் ஒரு 4 மணிக்கு கிளம்புனோம். இங்கே வந்து ஒரு 5-5:30 ஆயிடுச்சு. வந்து ஒரு அரை மணி நேரம் தான் பார்த்தோம். அரை மணி நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிச்சு. கஸ்டமர் பேசுகிறீங்க நீங்கள்? ரொம்ப கஸ்டமர் பேசினா கஸ்டமரும் நல்லா எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அண்ணன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமான ஆர்வம் ரொம்ப அண்ணனை பார்த்ததுலேருந்து. எனக்கு வண்டி எடுக்கிறது போனால் ஆர்வம் ரொம்ப பார்த்தே ஆகணுன்றதுக்காக நீ வந்தோம். அது வண்டியும் எடுத்துட்டோம். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. சொல்லலாம் எங்கே தான் நீ சொல்லலாம் எங்கே தான் சொல்லலாம். நான் உத்தரமேரிலேருந்து வரேண்ணா. 3 வருஷமாக ஃபாலோ பண்ணுகிறேன் அண்ணனை. ஃபோனில் எப்படி பார்க்குறோமோ அதே தான் நேரில் கஸ்டமர்கிட்ட அடித்து பேசி ரேட்டை காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் முடிச்சு கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்குது வண்டி. அண்ணனோட அணுகுமுறைங்க நல்லா சூப்பராக இருந்தது. அவரை பார்த்தா வண்டி கரெக்டாக முடிச்சு கொடுத்தாரு. பாருங்க அதுக்கான நேம் காசு ஆனால் நீ பண்ணுங்க. நான் காசை கொடுத்துட்டாரு. நேம் ப்ரெஸ் பண்ணி கம்பல்சரி கொடுத்துணுன்னு சொல்லிட்டு போனாரு. நல்லா இருக்குண்ணா. எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அப்படியே வண்டி சுற்றி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபேன்சி நம்பர் சார். அதாவது வண்டி பார்த்தீங்கன்னா ஃபேன்சி அலாய் வீல் வண்டி, 4 டயர் எல்லாருக்கும், ஸ்டெப்னி, ஜாக்கி, மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, செம்மையான வண்டி சார் இது வண்டி. நான் வண்டி ஓட்டி பார்த்தேன், அதனால் எதுவுமே சொல்ல. சீட்டு கீட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ணா இங்கே பாருங்கண்ணா, இதுண்ணா ஸ்டெப்னி. பணம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள் அருமையான வண்டி ஸ்கோடா பேப்பர் சேல்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஐயா பார்த்தீங்கன்னா ஒசூரில் இருந்தாங்க.
இந்த வண்டி பார்த்துட்டு சொந்த ஊர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்ம பக்கம் என்ன ஊர் ராணிப்பேட்டை தான், மணிப்பட்டு. ஆனால் மரும்புல் வந்து பார்த்தீங்கன்னா ஒசூர் போகுது இந்த வண்டி. நல்லா இருக்கணும், மேலும் வளரணும். உண்மையாக சொல்கிறேன் பாருங்கள், இந்த வண்டி நிறைய பேர் கேட்டாங்க, யாருக்கு இந்த வண்டி அமையணும், இவங்களுக்கு அமைச்சிச்சு பாருங்கள். இவங்க டார்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா 150, 160, 170 170 தான் டார்கெட்டு. வந்தாங்க, மென்ன பேசி எடுத்துட்டாங்க. நல்லா இருக்கணும். அண்ணன் எங்கேருந்து சொல்ல பாருங்க, எங்கே தர சொல்லுங்க அண்ணா. நாங்கள் மணிமேட்லேருந்து வரோங்க. நாங்கள் அவங்க பொண்ணுக்காக பார்த்து எடுத்து கொடுக்குறோம். ஒசூர்லேருந்து வராங்க. இப்போ ஒசூர் போதானப்பா? இப்போ ஒசூர் நாளைக்கு கிளம்பிடுவோம். நாளைக்கு காலையில் கிளம்பிடுவோம் ஒசூர். ரைட். ரொம்ப சந்தோஷம். நல்லா பண்ணி கொடுத்தாரு சார். ரைட். சொல்லுங்க மேடம், எங்கே தர சொல்லுவீங்க? நாங்கள் ஒசூர்லேருந்து வரோம். நாங்கள் ஒரு வீடியோலாம் பார்த்துருக்கோம் நிறைய. அதனால் அங்கேருந்து வந்தோம். எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பேசி எடுத்து கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். இப்போ ஒசூர் போய் நாளைக்கு போகிறீங்களா? ஒரு நாளைக்கு நல்லா இருக்கணும். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். கம்பல்சரி எல்லா வண்டியும் டிஓ பண்ணுறோம். அப்போ டிஓ பண்ணும்போது அதுக்கான காசும் கொடுத்தாங்க. ஒசூர் போய் டிஓ பண்ணி கொடுப்பேன். டிஓ பண்ணிட்டா நம்மளுக்கு யாருக்கு எந்த பதில் சொல்ல தேவையில்லை. நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். அப்படியே போட்டோம், அப்படியே சுற்றி காமிச்சிப்பா. பாருங்கள், அருமையான வண்டி, ஸ்கோடா பேப்பியா, செம்மையாக இருக்கு ஒரு வண்டி. பாருங்க அங்கிள் ஆண்டி, ஒசூர் போகுது ஸ்கோடா பேபியா, கூண்டுலேருந்து புறா பறந்துச்சு. இன்னும் எத்தனை பேர் எத்தனை புறா பறக்க வைக்க போகிறீங்கன்னு கமெண்டில் பண்ணுறீங்க. நன்றி, வணக்கம் அங்கிள் ஆண்டி.